ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அப்போ துருசுல் லுகத்தில் அரபியால் அல் ஜுஸு சாலிஸில் எத்தனாவது பாடம்? அத்தர்சுல் ஹாமிஸில் பார்த்துட்டு வர்றோம். அத்தர்சுல் ஹாமிஸில் 16வது தம்ரீன் இருக்கா? 16வது தம்ரீன் ஐன கிதாபுக் கான இந்தக கிதாபுன் ஐன ஐன खुद सुरातन रनिंग அல் ஃபாயிலீன வல் மஃஊலீன ஃபில் ஜுமுலில் ஆத்தியதி. பின்வரக்கூடிய சென்டென்ஸில் ஃபாயிலையும் மஃஊலையும் குறிப்பாக்கு. வதுகுர் மேலும் சொல்லு. அஸ்ல குல்ல வாஹிது மின்ஹா அவற்றினுடைய அசலை சொல்லு. விளங்குச்சா? வல் ஃபிஅலுல்லதி உஷ்துக்க மின்ஹு வ நௌஉ ஹாதல் ஃபிஅல். அப்போ அதனுடைய அசல் எது அப்படின்றத என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸு இருக்கா? என்ன அர்த்தம்? அபி காலின். அபி என்ன அர்த்தம்? என்னுடைய தந்தை நீதிபதியாக இருக்கிறார், தீர்ப்பளிப்பவராக இருக்கிறார். நல்ல ஆக்டிவா இருங்க. அரபி பாடத்தை கோட்டை விட்டுறாதீங்க. ஒரே பாயிண்ட்ஸ் உங்களை பத்தி ஒரே கம்ப்ளைண்டா சொல்றாங்க. ஏன் அப்படி? ஏன் மந்தமா இருக்கீங்க உங்க கிளாஸ்ல? ஃபர்ஸ்ட் என்னது? அபி காலின் என்ன அர்த்தம்? என்னுடைய தந்தை நீதிபதியா. காலினுடைய அசல் எப்படி இருக்கும்? இப்ப காலின் என்பது என்னது? இஸ்முல் மஃபூலா? இஸ்முல் எதனுடைய ஃபாயில்? காலின் என்பது அதனுடைய அசல் ஃபாயில் என்ன? அது இஸ்முல் ஃபாயிலுங்க. என்னது? நாக்கிஸ். நாக்கிஸ்ல என்னது? வாவியா யாயியா? அப்ப எப்படி அசல் வரும்? காலினுடைய ஹதா யஹ்தி ஹதியன் ஃபஹுவ ஹாதின். அந்த மாதிரி கலா யக்லி கலாஅன் ஃபஹுவ காலின். கலானா என்ன அர்த்தம்? தீர்ப்பளித்தான் அர்த்தம். அப்ப இஸ்முல் ஃபாயில் காலின். விளங்குச்சா? அப்ப எழுதுங்க, கலா யக்லின்னு எழுதுங்க. அதனுடைய அசல் என்னது? கலா யக்லி. எழுதிட்டோமா? ஓ இடம் அந்த ஒரு பாயிண்ட் மூணு மேல எழுது சைட்ல. காலினுடைய அசல் என்னது? கலா யக்லி. காலின் என்பது என்னது? இஸ்முல் மஃபூல் தானே? இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் ஃபாயில் அங்க எழுதுங்க. அது என்ன வகை? நாக்கிஸ். அதை எழுதுங்க. கலா யக்லி இஸ்முல் ஃபாயில் நாக்கிஸ். எழுதியாச்சா? அடுத்த உதாரணம் வாசிங்க வாசிங்க, நீங்களே வாசிங்கம்மா, நான் அர்த்தம் சொல்றேன். பில் ஹஜர் மா அஜ்மல. தஅஜ்ஜுப் என்னது? தஅஜ்ஜுப் ஆச்சரியம். அவ என்ன சொல்றாரு? மா அஜ்மல ஹாதல் பைத்தல் மப்னிய பில் ஹஜர். கல்லை கொண்டு கட்டப்பட்ட இந்த வீடு என்ன அழகா இருக்கு அப்படின்றார். எவ்வளவு அழகு! சுபஹானல்லாஹ். இப்போ இதுல எது இஸ்முல் ஃபாயில், இது எது இஸ்முல் மஃபூல்? எது இருக்கா? மப்னி. அது என்னது? இஸ்முல் ஃபாயிலா? என்னது? இஸ்முல் மஃபூல். என்ன அதனுடைய அசல் என்னது?
பனா கட்டினான். பனா எப்னி பனா பினாஅன் ஃபஹுவ பானின். புனிய யுப்னா பினாஅன் ஃபஹுவ மப்னியுன். அப்ப அதுக்கு நேரா என்ன செய்வீங்க? அசல் வந்து பனா எப்னி, அது இஸ்முல் மஃபூல். என்ன ஃபேல், என்ன வகை? மிசாலா, அஜ்வஃபா, நாகிஸா? நாகிஸ். ஐன சுஹைல்மா? நாகிஸ். ஓகேவா? அடுத்து அசாயிமுன் அன்த, நீ நோம்பாளியா? அசாயிமுன் அன்த. அப்ப எது? இஸ்முல் ஃபாயில். என்ன வகை? அதனுடைய அசல் என்ன? சாம யசூமு. சாம யசூமு சௌமன் ஃபஹுவ சாயிமுன். என்ன வகை? அஜ்வஃப். எதாச்சா? அப்ப சாயிம், சாம யசூமு, இது ஒரு இஸ்முல் ஃபாயில், அஜ்வஃப் வகையை சார்ந்தது. எழுதுறீங்களா? அதை சைடில் எழுதுறீங்களா? அடுத்து நாலாவது என்னது? என்ன அர்த்தம்? பொரிக்கப்பட்ட கரியை நான் பிரியப்படுகின்றேன். வல் பைலல் மக்திய, உரிக்கப்பட்ட முட்டையை நான் பிரியப்படுகிறேன். விளங்குச்சா? இதுல எது இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல்? மஷ்விய. அசல் எப்படி? ஷவா. ஷவா யஷ்வி. ஐன தஹப்த, மாதா சொல்லி கொடுத்த பாட்டு போட்டி ஆரம்பிச்சிருக்குமே. யாருக்கு சொல்லி கொடுத்த? தம்பிக்கு. மஷ்விய, பொரிக்கப்பட்ட கறி. ஷவா யஷ்வி. ஷவா யஷ்வி என்னது? நாகிஸா, மிசாலா, அஜ்வஃபா? நாகிஸ், இஸ்முல் மஃபூல். அடுத்து பைலல் மக்திய, அது என்னது? அதனுடைய அசல் என்ன? மக்திய கலா, இஸ்முல் மஃபூல். இது கலா யக்லி கலாஅன், குலிய யுகுலா கலாஅன் வ மக்லியுன், இஸ்முல் மஃபூல். கலா யக்லி. அடுத்து அத்தால்லு அலல் கைரி. ஹதீஸ்ல வந்து இல்ல, அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலி. என்ன அர்த்தம்? நன்மையின் பக்கம் அறிவிப்பது என்பது கஃபாயிலிஹி, அதை செய்பவரை போன்று. யாராவது ஒருத்தர் நன்மையின் பக்கம் என்ன செய்யறாரு? அறிவிக்கிறாரு. அப்படின்னா அவர் அதை செய்ததை போன்ற நன்மை அவருக்கு கிடைச்சிரும். இதுல எது? அத்தால். என்னது? என்ன வகை? மிசாலா, அஜ்வஃபா, நாகிஸா, முலாஃபா, சாலிமா, மஹ்மூஸா, முலாஃப். என்னது? அப்ப எப்படி வரும்? தால்லுன் இஸ்முல் ஃபாயில் தானே. அப்ப எப்படி அசலு? தல்ல யதுல்லு தல்லன் ஃபஹுவ தால்லுன், அறிவிக்கக்கூடிய ஒரு ஆண். இஸ்முல் ஃபாயில், அதனுடைய அசல் தல்ல யதுல்லு. என்ன வகை? முலாஃப். முலாஃப். நன்மையின் பக்கம் அறிவிப்பது என்பது கஃபாயிலிஹி, அதை செய்வதை போன்று. அடுத்துமா காலத்திலி உம்மி, எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மலாபிசுக்கி, மலாபிசு க, உன்னுடைய ஆடைகள் மகசூலத்துன் வ மக்வியத்துன், துவைக்கப்பட்டது. இதுல என்னது? மக்வியத்துன். மக்வியத்துன் என்னது? ஃபாயிலா, இஸ்முல் மஃபூல். கவா யக்வி, கவாஅன் ஃபஹுவ காவின்
குவிய யுக்குவா கவாஅன் ஃபஹுவ மக்வியுன். என்ன வகை? நாகிஸ். விலகுதா? நாகிஸ்ல இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? அஜ்வஃப்ல இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? நாகிஸான ஃபேல் இருந்தால் அதுக்கு இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? அதைத்தான் இந்த பாடத்தில் மெயினாக கார்னர் பண்ணி சொல்கிறாங்க. பயிற்சி சட்டம் தெரியலனாலும் பயிற்சி கரெக்டாக மெயினில் உட்காந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இதுதான் அப்படின்னு வந்துடும் வாயில். இப்போ எங்கே இருக்கு? வாசிங்க. உஸ்புஇல் மாலி ரஜஅத் ஆயிஷத்து மின தாயிஃபி ஃபில் உஸ்புஇல் மாலி. கடந்த வாரம் தாயிஃபிலிருந்து ஆயிஷா திரும்பினாள். ரஜஅத் இதுல எது? தாயிஃப். தாயிஃப் என்னது? இஸ்முல் ஃபாயில். எதனுடைய இஸ்முல் ஃபாயில்? தாயிஃப் எதனுடைய இஸ்முல் ஃபாயில்மா? தாஃப. தாஃப யதூஃபு. என்ன வகை இது? அஜ்வஃப். தாஃப யதூஃபு தவாஃபன் ஃபஹுவ தாயிஃபுன். தாயிஃப் இஸ்முல் ஃபாயில். அதனுடைய அசல் தாஃப யதூஃபு. என்ன வகையை சார்ந்தது? அஜ்வஃப். ஐன் கலிமா இல்லத்துறை எழுத்தாக இருக்கக்கூடிய அஜ்வஃப் வகையை சார்ந்தது. கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க கிதாபை. நம்முடைய கிதாப் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கடந்த வருஷம் ஓதன கிதாபை எல்லாரும் அவங்கவுங்களது எடுத்து வச்சிருங்க. பாருங்க கிடக்குது பாருங்க. கொடுத்தது அந்த நேரத்துக்கு ஒரு ஹெல்ப்புக்காக கொடுத்தது. அதை அப்படியே விட்டுட்டீங்க, எத்தியமாக்கி விட்டீங்க. அது என்ன செய்யும்? அது சபிச்சுக்கிட்டு இருக்கும். என்ன செய்யும்? ஆடா பாவிகளா, கிதாப் ஓதிட்டு என்ன செஞ்சுட்டான்? தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த கிதாப் என்ன செய்யும்? துவா செய்யுமா? நூறு சபிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே அவங்கவுங்க கிதாப் பத்திரமா எடுத்து வச்சிருங்க. 7 வருஷம் நம்ம ஓதுனா 7 வருஷம் கிதாப் நம்மள்ட்ட பத்திரமா இருக்கணும். ஒரு கிதாப் கூட காணா போயிடக்கூடாது. சரி வாங்க அடுத்து. அதுல இன்னொன்னு இருக்கு. அது பேரு, ஆனா அதுவும் வரும் வச்சுக்கோங்களேன். ஆஷை ஐஷு ஐஷன் போவா ஆயிஷுன். வாழக்கூடியவள், வாழக்கூடிய பெண் வச்சா ஆயிஷத்துன்ற பேரு. என்ன அதுல அசல் வசுனு? ஆஷனா வாழ்ந்தான். ஆஷை ஐஷு ஐஷன் போவா ஆயிஷுன். ஆயிஷுன் ஆயிஷானி ஆயிஷுனா ஆயிஷத்துன் அப்படின்னு கூட வைக்கலாம். மாதி இருக்குல்ல, மாதி என்னது? அசல் என்ன? மலா எம்லி. மலா எம்லி மலா அன் ஃபஹுவ மாலின். அலிஃப்லாம் வந்தா அல் மாதி. இல்லையாச்சா? அடுத்து லா தகஃப் மசூனுன். என்னது? சையது உமரும் சித்திகாவும் ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. என்ன ஆகி போச்சு? திடீர்னு அவங்க 2 பேருக்கு முதல் சண்டை ஆகி போச்சு. ஆனால் சித்திக் ஹப்ஸாவுடைய ஃபுல் ரகசியம் சையது உமருக்கு என்ன செய்யும் தெரியும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2 பேரும் எதிரி ஆகி போயிட்டாங்களே. சித்திக் ஹப்ஸாவுக்கு என்ன ஜர்க் ஆயிடுச்சுன்னா, நம்முடைய ரகசியத்தை ஃபுல்லாக சையது உமரை என்ன செஞ்சிருவாரு? ஓப்பன் பண்ணி விட்டுருவாரான்னு ஒரு பயம். அப்போ என்ன செய்யறாரு? சையது உமர் அதை உணர்ந்துட்டு சித்திக் ஹப்ஸா பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? லா தகஃப், பயப்படாதீங்க ஹப்ஸா. ஃபஇன்ன சிர்ரக மசூனுன், நிச்சயமாக உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும். சொன்னேன் மசூனன். என்னது? சான. நம்ம சஞ்சானி கிதாபில் வந்தது. சான யசூனு சௌனன் ஃபௌவ சாயினுன். சீன யுசானு சௌனன் ஃபௌவ மசூனுன். காலைய கூலுடைய மாதிரி கவலை சொவன. அப்போ மசூனுடைய அசல்
சான யசூனு, இது என்ன வகை? அஜ்வஃப். வாவி, அஜ்வஃப்ல வாவி. லா தகஃப் ஃபஇன்ன சிர்ரக மஸ்ஊலுன்றாரா? அடுத்து ஐனல் மஸ்ஊல் அனில் இம்திஹான், என்ன அர்த்தம்? தேர்வை பற்றி கேள்வி கேட்கப்படக்கூடியவர் எங்கே? தேர்வை பற்றி கேள்வி கேட்கப்படக்கூடியவர் எங்கே? இதுல எது மசூல்? மசூலுடைய அசல் என்ன? சஅல யஸ்அலு, சஅல யஸ்அலு. இது என்ன வகை? மஹ்மூஸ். ஐன் கலிமா ஹம்சாவா இருக்கு. ஃபா கலிமாவோ அல்லது ஐன் கலிமாவோ அல்லது லாம் கலிமாவோ ஹம்சாவா இருந்தா அந்த வகைக்கு பேர் என்னது? மஹ்மூஸ். இது மஹ்மூஸ். யா அர்ஷத், மாதா தரா? வாட் ஆர் யூ சீயிங்? நத்திங். அடுத்து அலா தஸாலு நாயிமன், ஏதாச்சு அலா? கதவு சாத்து, கதவு சாத்து. யாரும் மந்திரம் பிடிக்கிறாங்க. யாரு? ராத்து, அது பாட்டு இல்லையா? அலா தஸாலு நாயிமன், என்ன செய்யற ரம்ஜானு? அலா தஸாலு நாயிமன் என்ன அர்த்தம்? தூங்கக்கூடியவனாக இருப்பதை விட்டு நீ நீங்க மாட்டாயா? அலா தஸாலு நாயிமன். சும்மாப்பா, எப்பா இதெல்லாம் ஒரு சண்டையாப்பா. அலா தஸாலு நாயிமன், என்ன இதுல என்னது? நாயிமன். நாயிமனுடைய அசல் என்ன? நாம எனாமு. நாம எனாமு நௌமன் ஃபஹுவ நாயிமுன், நீம யுனாமு நௌமன் ஃபஹுவ மனூமன். இப்ப நாம நாயிம், நாம எனாமு அஜ்வஃப். அடுத்து கும், என்ன அர்த்தம்? எழுந்திரி. ஃபகத் உத்வின லி அஸர், அஸருக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டுருச்சா, எந்திரா. கும் உத்வின லில் அஸர். இதுல எது கும்? கும் என்னது? அம்ரு. எதனுடைய அம்ரு? அதனுடைய அசல் என்ன? என்ன வகை? அஜ்வஃப். காம யகூமு கியாமன் ஃபஹுவ காயிமுன், கீம யுகாமு கியாமன் ஃபஹுவ மகூமுன், கும் லியகும் லியுகம், லா தகும் லா யகும் லா யுகம். அடுத்து சிலாத்னா ஐட்டம் அர்த்தம், கூட்ஸ். மபியத்னா, மபியத்னா போட்டிருக்கு, என்னது? லா துக்பலு, ஏற்றுக்கொள்ளப்படாது. அஸ்ஸிலாத்துல் மபியத்து, விற்கப்பட்ட அந்த பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுல எது மபியத்? என்னது? ஐன துருசுல், ஐன கிதாபுக லி துருசில் லுகத்தில் அரபியா அல் ஜுஸு சாலிஸ் இருக்கா? குடு. அஸ்ஸிலாத்துல் மபியத்து, அஸ்ஸிலாத்துல் மபியத்து என்ன அர்த்தம்? மபியாத்னா தெரியுது. அப்ப அது என்னது? மஃபூல் தானே. அசல் எப்படி இருக்கும்? பாஅ யபிஉ பைஅன் ஃபஹுவ பாயிஉன், பிஅ யுபாஉ பைஅன் ஃபஹுவ மபிஉன். அதனுடைய முஅன்னஸ் மபிஅத்துன். அடுத்து 12வது அஜிப் அனி சுஆலில் தாலி. அஜிப், நீங்க காண சுஹைல தேட போயிட்டேனா? அஜிப் அனி
சுஆலி தாலி என்ன அர்த்தம்? பின்வரக்கூடிய கேள்விக்கு நீ பதிலளி. இப்ப இதுல எது தாலி? தலா எத்துலு ஐன போடா முட்டாள், இங்க இருக்குடா, இங்க பாரு, இதான் உன் கிதாப். முகமது சுஹைல் நீ தானே? பாரக்கல்லா இஜ்தஹித் கசீரன் வலா துலை அவுகாத்தக்கன்னு எழுதியிருக்கேன். போன மாதம் 6வது மாதம் 8ஆம் தேதி 2023 இந்த நேத்து. கிதாப் இப்படி அனாமத்தா விட்டுட்டு போயிட்ட. எல்லா கிதாப் வச்சிருக்கியா? சரி. அப்ப என்னது தலா? அது என்னது? நாக்கிஸ். தலா எத்துலு வாங்கிக்கோ, இங்க இருந்துச்சு உள்ள. தலா எத்துலு தாலின் அலிஃப்லாம் வந்தா அத்தாலி. அடுத்த ஹதீஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன். அடுத்த 2 ஹதீஸ் 3 ஆயத்து போட்டிருக்காங்க. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال يسلم الصغير على الكبير والمار على القائد والقليل على الكثير. ஏற்கனவே இந்த ஹதீஸ் ஒன்னா சும்ரால வந்தது. என்ன அர்த்தம்? மாஷால்லா மாஷால்லா, பரவாயில்லையே, ஞாபகம் இருக்கு. மான சீத்தும். இதுல என்னதுமா? மார்ரு. அது என்னது? மர்ர. மர்ர எமுர்ரு. மர்ரன் ஃபஹுவ மார்ரு. என்ன வகது? முலாஃப். சூப்பர். அடுத்து காய் சாதாரணமான ஒரு ஃபெயல் தானே. மார்ரு மட்டும் தான் வருதா இந்த வகையில? இன்னொரு ரிவாயத்துல பாருங்க, யுசல்லிமுர் ராகிபு இருக்கா? ராகிப்னா என்னது? வாகனத்தில் பயணிப்பவர் சலாம் சொல்வது. அலல் மாஷி. மாஷினா என்னது? நடந்து செல்பவர். வல் மாஷி அலல் காயிது. நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவர் மீது. வல் கலீலு அலல் கசீர். குறைவானவர் அதிகமானவர். இதுல எது? மாஷி. மாஷி என்னது? அசலு மஷா. அவனொரான் காலால் நடந்தான். மஷா எம்ஷி. மஷியன் ஃபஹுவ மாஷின். அலிஃப்லாம் வந்தா அல் மாஷி. இது என்னது? நாக்கிஸ். நாக்கிஸ். அடுத்து 16 15 قال تعالى وَلِكُلِّ قَوْمٍ هَادٍ. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒருவர் இருப்பார். ஹாதின் என்னது? ஹதா யஹ்தி ஹதியன் ஃபஹுவ ஹாதின். ஹதா யஹ்தி. 14 விட்டனா? ஓகே. ஹாதின். ஹாதின் என்னது? ஹதா யஹ்தி நாகிஸான ஃபஅல். அத்தாயிபு மினல் ஸம்பி கமன் லா ஸம்ப லஹு. ரொம்ப அற்புதமான ஹதீஸ். அத்தாயிபு மினல் ஸம்ப். பாவத்திலிருந்து தௌபா செய்தவர் கமன் லா ஸம்ப லஹு. பாவமே இல்லாதவரை போன்று ஆகிவிட்டார். ஒருத்தன் பாவம் செஞ்சு தௌபா செஞ்சிட்டானா அவன் என்ன மாதிரி ஆயிடுவான்? இல்லாதவன் மாதிரி ஆயிடுவான். இதுல எது? தாயிப். தாப யதூபு தௌபன் ஃபஹுவ தாயிப். இஸ்முல் ஃபாயில் என்னது? அஜ்வஃப். தாப யதூபு. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். என்ன அர்த்தம்? மரணத்தை சுவைத்தே தீரும். இதுல எது? தாயிகத். அதனுடைய அசல் என்னது? தாக்க. தாக்க யதூக். தாக்கனா சுவைத்தான். தாக்க துஅமுல் ஈமான் மன் ரலிய பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் நபிய்யன் வ ரசூலான் படிச்சமே ஹதீஸ். தாக்க அதனுடைய இஸ்முல் ஃபாயில் தான் தாயிகத். இது என்ன வகை? அஜ்வஃப். தாயிகத். பரவாயில்ல, புரியுது. உங்களுக்கு புரியுதுன்றது எனக்கு லைட்டா புரியுது. அடுத்து துன்கலு சலாத்துல் ஜும்அத்தி. ஜும்மாவுடைய தொழுகை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது.
பில் இதாஅத்தைனில் மஸ்மூஅத்தி வல் மர்இயத்தி. காதால் மஸ்மூஅத்னா காதால கேட்கக்கூடிய ரேடியோ, ரேடியோ ரேடியோ இருக்கு அந்த காலத்துல, அதை கொண்டும் வல் மர்இயத்தி வீடியோ மூலியமாக இருக்கக்கூடிய ரேடியோவை கொண்டும் அது என்ன செய்யப்படுது, ஒளிபரப்பப்படுது. வீடியோ வீடியோ ரேடியோவின் மூலமாகவும். இப்ப இதுல எது அது மஸ்மூஅத்து சாதாரண ஃபஅல், சாலிமான ஃபஅல். சமி மர்இயத் என்ன அர்த்தம்? ரஆ, அதனுடைய ரஆ யர்இ ரஅயன் ஃபஹுவ ராஇன், ருஇய யுர்ஆ ரஅயன் ஃபஹுவ மர்இயுன், பார்க்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். ரஆனா பார்த்தான் இல்லம்மா, அதனுடைய இஸ்முல் மஃபூல் மர்இயத்துன், பார்க்கப்படக்கூடிய ரேடியோவை கொண்டு, கேட்கப்படக்கூடிய ரேடியோவை கொண்டு ஜும்மாவுடைய தொழுகை நக்கல் செய்யப்படுதுன்னா என்னது, ஒளிபரப்பு செய்யப்படுது. அப்ப மர்இயத் ரஆ ரஆ யர்இ வருமா, ரஆ யரா வருமா? ரஆ யரா. இஸ்மு நாகிஸ், நாகிஸ் தானே, இஸ்முல் மஃபூல். அடுத்து முடிச்சு தம்மல் மா எலி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடந்த பாடங்கள்லையும், அந்த பாடத்துல சொல்லப்பட்ட ஏதோ ஒரு ஃபேலை வந்து எடுத்து தம்மல் சிந்திச்சு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ததான்ற ஃபேலை பார்த்தோம், உன்னால முடியுமா, அத்தஸ்தத்தியோ, அவனால முடியுமா, எஸ்தத்தியோ, அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன ஃபேல் பார்த்தோம்? இஸ்தரா பார்த்தோம், வாங்கினான், இஸ்தரா எஸ்தரி இஸ்திரான். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? சல்லா யுசல்லி, சல்லின்னு பார்த்தோம். சல்லா அவனொரு ஆண் தொழுதான், யுசல்லி அவனொருவன் தொழுகு சல்லி. அந்த மாதிரி இங்க வந்து சல்லம அலைஹி, அப்படி சல்லமன்றத சொல்றாங்க. என்ன அர்த்தம்? சல்லம அலைஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவனுக்கு சலாம் சொல்லு, கால லஹு அஸ்ஸலாமு அலைக்கும்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வெறும் சல்லமன்னு சொன்னா ஒரு அர்த்தம் வரும், முழுமையாக ஒப்படைத்தான், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சல்லம. ஆனா சல்லமாவுக்கு அடுத்து அலா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வரும்? சலாம் சொன்னாலும் அர்த்தம் வந்துடும். என்ன வந்துடும்? சல்லம் து அலா இஸ்மாயில. என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இஸ்மாயிலுக்கு நான் ஒப்படைத்தேன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? சல்லமாவுக்கு சலாம் சொன்னேன்னு அர்த்தம். அப்ப சல்லமாவுக்கு அடுத்து முஸ்ஹப் டைம் இருக்கு, முஸ்ஹப் டைம் இருக்கு. சல்லமாவுக்கு அடுத்து அலா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வந்துடும்? சலாம் சொன்னால் அர்த்தம் வந்துடும். அப்ப சல்லம அலைஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ அதாவது கால லஹு அஸ்ஸலாமு அலைக்கும், அவருக்கு சலாம் சொன்னார் அவர். அதனுடைய ஃபஅல் என்ன? ஃபஅல் வஸன் தானே. சல்லம யுசல்லிமு தஸ்லீமன் ஃபஹுவ முசல்லிமுன், சுல்லிம யுசல்லமு தஸ்லீமன் ஃபஹுவ முசல்லமுன், சல்லிம் லியுசல்லிம் லியுசல்லம். சொல்றோம்ல கும் ஃபசல்லிம்ன்றமே ப்ரோக்ராம்ல, முழிக்க கூடாதுல்ல. அடுத்து பாருங்க, இத்தல அலல் அம்ருன்னு ஒன்று வந்துச்சு. இத்தல அலல் அம்ரு. இத்தலனா என்ன அர்த்தம் அப்படின்னா அலிமஹுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அறிந்து கொண்டான் அர்த்தம். இத்தல அலல் அம்ருனா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை அவன் அறிந்து கொண்டான் அர்த்தம். இத்தலாக்கு என்ன அர்த்தம்? அலிமன் அர்த்தம். சர்ஃப் எப்படி வரும்? இத்தலா எத்தலையோ இத்திலான். அம்ரு வந்து இத்தலிய, இத்தலிய அம்ரு. அடுத்து நம்ம பார்த்தோம் இஸ்தாதனஹு ஃபீ கதா அப்படின்னு பார்த்தோம். இஸ்தாதன, அவர் கடைசியா போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட அனுமதி கேட்கறேன்னு கேட்பாரு. அப்ப இஸ்தஃபால வஸன்ல வந்ததுனால என்ன அர்த்தம்? தலப இதுனஹு, அவருடைய அனுமதியை கேட்டா, தேடினார்னு அர்த்தம். என்ன அர்த்தம் வந்துடும்? இஸ்தஃபால வஸன்ல வந்தா தேடுதல்னு அர்த்தம் வரும். அப்ப சர்ஃப் என்ன?
இஸ்தாதன யஸ்தாதினு ஃபஹு முஸ்தாதினுன் உஸ்தூதின யுஸ்தாதனு இஸ்திஅதானன் ஃபஹு முஸ்தாதனுன் இஸ்தாதின் லியஸ்தாதின் லியுஸ்தாதன் லா தஸ்தாதின் லா யஸ்தாதின் லா யுஸ்தாதன். அதே மாதிரி பார்த்தா இகுத்தனமல் ஃபுர்சத்தன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. என்ன அர்த்தம்? ஐ இன்தஹஸஹா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். எகுத்தனம இஃப்தால வசனுங்க, எகுத்தனம எகுத்தனிமு எகுத்தினாமன், அம்ரு வந்து எகுத்தனிம். அதே மாதிரி இன்தஹஸ என்தஹிஸு இன்திஹாசன், அம்ரு வந்து இன்தஹிஸ். அதே மாதிரி தராவஹன்னு வந்துச்சு, அவங்களுடைய எண்ணிக்கையை பற்றி வரும்போது எத்தராவஹு அததுஹும்னு வந்துச்சு பாடத்தில். தஃபாஅல வசன்ல தராவஹ ததாரக யததாரகு, அந்த மாதிரி தராவஹ யதராவஹு. விளங்குச்சா? இப்ப அடுத்து பாருங்க, ஹாத்தி முலாரியால் அஃஆலில் ஆத்தியத்து, பின்வரக்கூடிய ஃபேலுகளுக்கு முலாரியை எழுது. தரக்க யத்ருக்கு, தட்டினான், தரக்க தட்டினான். தாரிக்னா தட்டக்கூடியவன், உங்கள் உள்ளங்களை தட்டக்கூடியவன் வச்சுக்கோங்க. வேற ஒருத்தர் இருக்கு, நஜ்முன்னு ஒரு ஒருத்தர் இருக்குல்ல, ஒசமாயி தாரிக்னா என்னது? நத்தொக்க என் தெக்கு, வாயால் மொழிவதற்கு பேர் என்னது? நத்தொக்க. சஹிப நண்பனானான். சஹிபனா என்ன அர்த்தம்? நண்பனானான். அதாவது சாஹிப்னா நண்பர்னு அர்த்தம். சஹிப யஸ்ஹபு, சஹிப யஸ்ஹபு, நண்பனானான், நண்பனாவான், நண்பனாகுதல் அவன், எனவே அவனுரான் நண்பனாக கூடியவன், சாஹிப். அடுத்து முஸ்ஹப். முஸ்ஹப் அப்படின்னா முஸ்ஹப் தான் அவன், முஸ்அப், முஸ்அப், முஸ்ஹப், முஸ்கப். ஆளாளுக்கு விருப்பப்படுற மாதிரி கூப்பிடுறீங்க. என்ன என்னது முஸ்னபா? ஹாத்தி ஜம் அல் கலிமாத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன எழுத? ஜம் எழுது. நுஸ்ஹத்துன், காப்பி, அந்த பேப்பர் காப்பி, நுஸ்ஹாத்துன். ஹதியத்துன், அன்பளிப்பு, ஹதியாத்துன். மர்கசுன், மர்கஸ் சென்டர், அதனுடைய பன்மை மராகிசுன். ஃபுர்சத்துன், சந்தர்ப்பம், ஃபுர்சாத்துன், சந்தர்ப்பங்கள். உன்வானுன், அட்ரஸ், அனாவீனு, அனாவீனு. மராகிஸ், மர்கசுன், மராகிசுன். ஃபுர்சத்துன், ஃபுர்சாத்துன். உன்வானுன், அட்ரஸ், அனாவீனு, அனாவீனு. சிர்ருன், அஸ்ராருன். சிர்ருன், அஸ்ரார். இல்லையாச்சா? மர்கசுன், மராகிசுன், ஃபுர்சத்துன், ஃபுர்சாத்துன், உன்வானுன், அனாவீனு, சிர்ருன், அஸ்ரார். ஹாத்தி முஃப்ரதன், ஜம்மு கொடுத்துருக்காங்க, முஃப்ரத் எழுதணும். ஷுஊன், அதனுடைய ஒருமை ஷஅன். ஷுஊன் அந்தஸ்துகள், ஷஅன் அந்தஸ்து. மனாஹிஜ் சிலபஸ், ஒருமை மன்ஹஜ். மன்ஹஜுன், மன்ஹஜ், மனாஹிஜ். இல்லையாச்சா? ஒருமை சிலபஸ் தானே. சாட் பார்த்தாச்சு. அல்லாவுடைய உதவி கூட 4 பாடம் முடிச்சிட்டேன்.
எழுதுங்க. எழுதியாச்சா? நோட் கிதாப் எழுதுனவங்க சைன் வாங்கிக்கோங்க.